Vanakkam, I'm Dr. Prakash Muthurajan from a rural area, born in a small town called Lubuchina. Parents, rubber tappers, estate background தான். வீட்டில் யாரும் அந்த அளவுக்கு படித்ததில்லை. ஸோ பேரண்ட்ஸோட மைண்ட் செட் எஸ்பிஎம் போதும் அந்த ஒரு மைண்ட் செட் தான். ஸோ அவங்களும் பெருசாக எதுவும் எதிர்பார்ப்போட எங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பலை. எஸ்பிஎம் முடித்தா போதும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் என்னையும் என்னோட சிப்ளிங்ஸும் ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. பட் சிப்ளிங்ஸ் அந்த அளவுக்கு அவங்களுக்கு படிப்பு வராத காரணத்தினால அவங்க வந்து ஃபார்ம் ஒன்ல நின்றுட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஒண்டி தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா படித்தனால எஸ்பிஎம் வரைக்கும் போனேன். அப்பயும் எஸ்பிஎம் முடிச்சதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு மேலே படிக்க வேணாம், ஏன்னா ஐ வாண்ட் டு டூ மை எஸ்டிபிஎம் ஃபார்ம் 6. ஸோ நான் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியும் ஆஃப்டர் எஸ்பிஎம் தேர் இஸ் another லெவல் கால் எஸ்டிபிஎம். ஸோ அவங்களுக்கு எஸ்டிபிஎம் இருக்குன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆனிச்சு. அதை நான் படிக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு சொல்லி அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆனிச்சு. இட் வாசன்ட் ஈஸி, பட் somehow அவங்க என்னை அலோவ் பண்ணாங்க. பட் சின்ஸ் த ஸ்கூல் வாஸ் far away from my ஹோம் டவுன், நான் வந்து ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து தான் அந்த எஸ்டிபிஎம் செய்கிற ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வந்துச்சு. அதுவும் பேரண்ட்ஸ் கொடுத்த ஐடியா இல்லை, எனக்கா தோணுச்சு. ஓகே, பிகாஸ் த எஸ்டிபிஎம் ஸ்கூல் வாஸ் அசைன் டு மீ. பிகாஸ் யூஸ்வலி நம்ம எஸ்பிஎம் எந்த ஸ்கூலில் செஞ்சோமோ அந்த ஸ்கூலுக்கு நியர்பை எந்த ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூலுக்கு தான் எஸ்டிபிஎம் கொடுப்பாங்க. ஸோ நான் எஸ்பிஎம் செஞ்ச ஸ்கூலில் வந்து எஸ்டிபிஎம் இல்லை. ஸோ த நியரஸ்ட் ஸ்கூல் வந்து இட்ஸ் கால் எஸ்எம்கே ரன்தாவ் நெக்ரி செம்பிலன். ஸோ அந்த ஸ்கூல் தான் என்ன அசைன் பண்ணாங்க டு டூ ஃபார்ம் 6. ஸோ அந்த ஸ்கூல் இஸ் குவைட் ஃபார் ஃப்ரம் மை ஹோம் டவுன் விச் இஸ் லுபுச்சினா. ஸோ பேரண்ட்ஸ்கிட்ட ஆர்கியூ பண்ணேன். ஆஃப்டர் மை பிஎல்கேஎன் ஐ ஆர்கியூட் அ லாட் வித் தெம். நான் படிக்கணும், என்னை படிக்க அனுப்புங்க அப்படின்னு சொன்னோம். பட் பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணன் ஆல்ரெடி வேலை செஞ்சிட்ருக்காரு, வீட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் எஸ்பிஎம் வரைக்கும் படித்ததே ஒரு பெரிய விஷயம். ஸோ வை டோன்ட் நீங்கள் படிப்பை நிறுத்திட்டு, ஐ மீன் எஸ்பிஎம் இஸ் இனஃப், மோர் தென் இனஃப். ஸோ பிஎல்கேன் போய்ட்டு வந்துட்டீங்க. வித் திஸ் சர்டிஃபிகேட், வித் திஸ் பிஎல்கேன் cert, you can get some better job in some office or admin boy, something like that. ஸோ எதுக்கு இன்னும் படிக்கிறீங்க, இன்னும் எவ்வளோ நாள் தான் நாங்கள் செலவு பண்ணி உன்னை படிக்க வைக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா கேட்பார். அம்மா ஷீ இஸ் குட், ஸோ பையன் எவ்வளோ படித்தாலும் பரவாயில்ல, நம்மளால முடிகிற அளவுக்கு படிக்க வைக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. பட் அப்பாவுக்கு வந்து எப்படா இவன் படிப்பை நிறுத்தி நம்மளுக்கு சம்பாரித்து நம்மளுக்கு வீட்டுக்கு கொடுப்பான் அப்படின்ற ஒரு தோலை தான் அப்பா இருந்தார். ஸோ ஆரம்பத்தில் இருந்தே அவர் படிப்பு விஷயத்தில் அதிகமாக செலவு பண்ணது எனக்கு மட்டும்தான். பிகாஸ் நான் மட்டும்தான் ஃபார்ம் 5 வரைக்கும் படிச்சிருக்கேன் அந்த டைம். ஸோ மை சிப்ளிங்ஸ் ஆல் they were still young. ஸோ எனக்கு தான் வந்து அடிக்கடி ரொம்ப செலவு பண்ணுறதா அவர் நினச்சிட்டு இருப்பார். ஸோ நான் மேலும் மேலும் படிக்க போகிறது வந்து அவருக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் செலவு அதிகமாக வரும், இன்னும் ஃபைனான்ஷியல் பர்டன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து அவர் நினச்சிட்டு இருப்பார். அதுவும் இல்லாமல் ஃப்ரம் த பிகினிங் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் வந்து 11 months தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஐ born on 2nd June 1990. என்னோட அண்ணன் பிறந்தது வந்து 30th June 1989. So just 11 months gap. So roughly we will know that how soon my mom carried me after delivered my elder brother. So at the beginning வந்து அப்பா என்ன சொன்னார்னா அம்மாட்ட, this is what I heard from my mom. ஸோ அப்பா என்ன சொன்னார்னா, we don't want to continue this pregnancy. ஸோ இவ்வளோ ஏர்லியாக இன்னொரு பேபி வேணாம் அப்படின்னு தான் அப்பா வந்து அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அம்மா தான் வந்து இல்லை, ஐ வாண்ட் திஸ் சைல்ட், டசன்ட் மேட்டர், ஐ வில் ப்ரொசீட் அப்படின்னு சொன்ன அம்மா எடுத்த ஒரு டிசிஷன் தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, நான் கொஞ்சம் நாட்டி, ப்ரைமரி ஸ்கூல் செகண்டரி ஸ்கூல் ரொம்ப நாட்டி. ஸோ அடிக்கடி பிரச்சனைலாம் வரும், அடிக்கடி அப்பாவும் ஸ்கூலுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ வீட்டுக்கு வந்தால் சண்டை வரும், எனக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும், பிரச்சனை வரும். அப்பா அடிப்பார், அடிச்சுட்டு அம்மா கிட்ட ஒன்று சொல்லுவார், இதுக்கு தான் நான் உன்ட்ட அன்றைக்கே சொன்னேன் அப்படின்னு. ஸோ இது வந்து அவர் அடிக்கடி சொல்லுவார். ஸோ அட் ஒன் பாயிண்ட் மேபி ஒரு செகண்டரி ஸ்கூல் படிக்கும்போது அப்படி என்ன தான் அப்பா வந்து அம்மாட்ட சொன்னார் அப்படின்னு அம்மாட்ட கேட்டேன்.
அப்போ தான் அம்மா சொன்னாங்க, அவர் ஆரம்பத்திலேயே வந்து இந்த பேபி வேணான்னு வேணான்னு சொன்னார். பட் நான் தான் பிடிவாதமாக உன்னை பெற்று எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு புரியும், எந்த அளவுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து என்ன பிடிக்காதுன்னு. ப்ளஸ் நான் வேற இவ்வளோ படிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கேனா, அண்ட் தென் தேர் இஸ் நோ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட். அவர் செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. நான் இன்னும் சம்பாரிச்சு வீட்டுக்கு குடுத்ததில்ல. ஸோ இவன் சம்பாரிப்பானா மாட்டானா? எவ்வளோ நாளைக்கு தான் நம்மளும் செலவு பண்ணிட்டு இருக்கணும்? அப்படின்னு ஒரு தாட்ல தான் வந்து எங்க அப்பா வந்து எப்பயுமே வந்து என்ன அ கொஞ்சம் கோவத்தோடயே தான் பார்ப்பாரு. ஸோ ஃபார்ம் 5 முடிஞ்சுச்சு. அ வேலைக்கு போன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், "எனக்கு பிஎல்கேன் கிடைச்சிருக்குப்பா. நான் பிஎல்கேன் போயிட்டு வரேன். தென் போயிட்டு வந்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். அட்லீஸ்ட் அந்த பிஎல்கேன் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா, நீங்க சொல்ற மாரி பெட்டர் ஜாப் கிடைக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு கிளியரான மைண்ட் செட் இல்லாம பிஎல்கேன் போயிட்டு வந்தேன். ஸோ பிஎல்கேன்ல தான் வந்து என்னோட டர்னிங் பாயிண்ட் வந்து ஆரம்பிச்சுச்சுன்னு நான் சொல்லலாம். பிகாஸ் ஐம் ஃப்ரம் சைனீஸ் ஸ்கூல். என்னோட பிரைமரி ஸ்கூல் இஸ் சைனீஸ். ஸோ சைனீஸ் கூடயே வளர்ந்தது. அண்ட் செகண்டரி ஸ்கூலும் வந்து எஸ்எம்கே கபாங்சான். பட் ஸ்டில் சைனீஸ் நிறையா இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருந்தாங்க. ஸோ எனக்கும் காட்டுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு நான் கோயிலுக்குலாம் போ மாட்டேன். கோயில் திருவிழாலாம் போவோம். மற்றபடி கோயிலுக்கு போகிறது ரொம்ப குறைவு. வீட்டில் நார்மல் ப்ரேயர்ஸ் சாமி முன்னுக்கு நின்று கும்பிட்டு துணூறு வச்சுட்டு போகிறது தானே. மற்றபடி பக்திலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ பிஎல்கேன் போன டைம் வந்து every Friday we have to go to temple. So they will forcefully bring us to the temple. ஸோ அப்போ தான் என் கூட இருக்கிற அந்த இந்தியன் பார்ட்டிசிபெண்ட்ஸை பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது, அவங்களாம் தமிழ் ஸ்கூல்லேருந்து வந்தவங்க. ஸோ அவங்க தேவாரம் படிக்கிறாங்க. ஒரு கோயிலுக்கு பூரும்போது கால் கழுவிட்டு போகணும், கோயிலை சுற்றி தான் பூரணும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு நிறையா தெரியுது. பட் அது எதுவுமே எனக்கு தெரிஞ்சதில்ல. அவங்க கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த அந்த ஆஃப்டர் த டெம்பிள் திரும்ப வந்தோடனே கிளாஸஸ் இருக்கும், ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்னு. ஒரு சார், இந்தியன் சார் ஃப்ரம் ஒன் ஆஃப் த ஸ்கூல், நியர்பை ஸ்கூல், அவர் வந்து ஒரு தமிழ் சமய கிளாஸ் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. ஸோ அதுலேயும் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ காட்னா என்ன, கடவுள்னா என்ன, நம்பிக்கைன்னா என்னன்னு அந்த பிஎல்கேனில் தான் நான் கற்றுக்கிட்டேன். ரைட் ஆஃப்டர் த பிஎல்கேன், while we were in the PLKN, we got to know that we got Form 6. ஸோ எஸ்பிஎம் பச்சுபான் ரிசல்ட் எடுத்ததுக்கப்புறம் we applied for matriculation, ஐபிஜி, me and my friends and everyone. ஸோ இந்த ரிசல்ட் எதுவும் கிடைக்குமா, நம்மளுக்கு எங்கேயாச்சும் ஆஃபர் கிடைக்குமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் தென் வாட் வி காட் வாஸ் ஃபார்ம் 6. எல்லாருக்கும் ஃபார்ம் 6 தான் கிடச்சிச்சு. ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டிட் வெரி வெல், 8 ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கும் ஃபார்ம் 6 தான் கிடச்சிச்சு. none of us we got into மெட்ரிக் or ஐபிஜி. ஸோ நோ சாய்ஸ், எஸ்டிபிஎம் தான் போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். அண்ட் ஐ வாண்டட் டு ஃபாலோ மை ஃப்ரெண்ட்ஸ் பாத். அவங்களும் எஸ்டிபிஎம் செய்கிறாங்க. ஸோ நானும் எஸ்டிபிஎம் செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் பிஎல்கேன் முடிஞ்சோடனே வீட்டில் போயிட்டு நான் பேரண்ட்ஸ்கிட்ட சொன்ன முதல் விஷயம் இதுதான், எனக்கு எஸ்டிபிஎம் ஆஃபர் கிடச்சிருக்கு, த ஸ்கூல் இஸ் அ பிட் ஃபா, எஸ்எம்கே ரந்தாவ், நான் அந்த ஸ்கூலுக்கு போகணும், நான் எஸ்டிபிஎம் படிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மூமெண்ட் சண்டை வந்துச்சு எனக்கும் அப்பாவுக்கும். பிகாஸ் அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா, பையன் பிஎல்கேல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா இதுக்கப்புறம் ஏதாச்சும் வேலை பார்த்து வேலைக்கு அனுப்பலாம் அப்படின்ட்டு. பட் நான் இந்த ஒரு ஐடியாவோட வருவேன்னு அவங்க எதிர்பார்க்கல. நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி நான் எஸ்டிபிஎம் செய்ய போகிறேன்ப்பா அம்மா, இந்த ஸ்கூலு பக்கத்தில் தான் நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, நான் அவங்க கூட ஸ்டே பண்ணி நான் வந்து எஸ்டிபிஎம் செய்கிறேன்னு. ஸோ அந்த மூமெண்ட்டில் நான் யோசித்தது வந்து எஸ்டிபிஎம் செய்யணும், என் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறாங்க நானும் போகணும், பின்தங்கிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் தான் நான் எஸ்டிபிஎம் போனேன். அப்போ வந்து எஸ்டிபிஎம்னா என்ன, எதுக்காக எஸ்டிபிஎம் போகிறோம், எஸ்டிபிஎம் போனால் தான் அது வந்து யூனிவர்சிட்டி போகிறதுக்கு ஒரு டிக்கெட், அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஃபாலோ மை ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் செய்கிறாங்க, நானும் செய்யணும். அந்த ஒரு தாட்டில் தான் நான் ஒத்த காலில் நின்று எஸ்டிபிஎம் போகலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி, நானே முடிவெடுத்து, நானே சொந்தக்காரவங்ககிட்ட பேசி, நான் இந்த மாதிரி எஸ்டிபிஎம் செய்ய போகிறேன், நான் வந்து உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்டிபிஎம் போனேன். அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணேன். பேரண்ட்ஸ் வேறு வழியே இல்லாமல், சரி ஒத்த காலில் நீ நிற்கிற, நான் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு. ஸோ as I mentioned just now, ஸோ ஃப்ரம் த பிகினிங் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து எப்படா இவன் வேலைக்கு போவான் அப்படின்ற ஒரு தாட்டோட தான் அவர் இருந்தார். ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன், சரி அப்பா விட்டுட்டாரு, நம்ம போய் படிப்போம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் எஸ்டிபிஎம் போனேன். எஸ்டிபிஎம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, த லோவர் 6 படித்தேன். பட் அந்த அளவுக்கு நான் வந்து எஃபர்ட் போட்டு படிக்கல. பிகாஸ் அது வந்து என்னோட ஸ்டைலும் இல்லை. ஃப்ரம் ப்ரைமரி ஸ்கூல் அப் டு செகண்டரி ஸ்கூல் ஓரளவுக்கு படிப்பேன். யூபிஎஸ்சியில் 2 எடுத்தேன், பிஎம்ஐயில் 2 எடுத்தேன், எஸ்பிஎம்மில் ஒரு 3 எடுத்தேன். நான் டியூஷன் போனதே இல்லை லைஃப்பில்.
இது எல்லாமே ஹேப்பன் நேச்சுரலி. வீட்டில் படிக்கிறது, நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி படிப்பேன், அவ்வளோதான். மற்றபடி புக்கெல்லாம் எடுத்து போட்டு டெய்லியும் உட்காந்து படிச்சுக்கிட்டு ரிவிஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸ்கூல் போவேன், வீட்டுக்கு வருவேன், தூங்குவேன், எந்திரிப்பேன், அம்மாவுக்கு வீட்டில் ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன், அவங்க காஃபி டீ வச்சு கலக்கி கொடுப்பாங்க, அண்ட் தட்ஸ் இட். நைட் ஆயிரும், தூங்கிடுவேன். நெக்ஸ்ட் டே கோ ஸ்கூலுக்கு. இதுதான் லைஃப். ப்ரைமரி டு செகண்டரி இதுதான் லைஃப். அன்டில் எஸ்டிபிஎம் முடிகிற வரைக்கும் இதான் லைஃப். எஸ்பிஎம் முடிகிற வரைக்கும் இதான் லைஃப். எஸ்டிபிஎம் போனேன், லோவர் 6 முடித்தேன். ஸோ லோவர் 6 வந்து நாட் ஸோ குட். த கிரேட் வாசன் குட். ஒரு அளவுக்கு இருந்துச்சு. என்னோட ரேங்கிங் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. தட் டைம் வி வர் ஸ்டில் யூஸிங் த 1.5 year படித்து எஸ்டிபிஎம் எண்ட் ஆஃப் த லோவர் த ஃபாலோவிங் இயரில் எண்ட் ஆஃப் த இயர் தான் எக்ஸாம் எழுதும். ஸோ 1.5 year படித்து தான் எக்ஸாம் எழுதுகிறோம். அந்த ஒரு சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இட் வாசன் அ ட்ரைமெஸ்டர் சிஸ்டம் yet that time. ஸோ லோவர் 6 எப்போதும் போல் படித்தேன். தென் ஐ ரியலைஸ், அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எஸ்டிபிஎம்ன்றது வந்து நல்ல ரிசல்ட் எடுத்தால் மட்டும்தான் யூனிவர்சிட்டிக்கு போக முடியும். அண்ட் நம்ம அங்கே எஸ்டிபிஎம்ல இருக்கிறதே த மெயின் ரீசன் யூனிவர்சிட்டிக்கு போகணுன்ற ஒரே நோக்கத்தில் தான் மற்றவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் தட் இஸ் த ரீசன், என்ன ஒரு ஆள் தவிர. ஸோ ஐ வாஸ் த ஒன்லி ஒன் ஹூ ended up in STPM without knowing why I need to do that. ஸோ இது லோவர் 6 முடியும் போது தான் வந்து நான் ரியலைஸ் ஆனேன். ஓகே, தட் மீன்ஸ் இந்த 1.5 வருஷம் எஸ்டிபிஎம் நான் சரியாக செய்யலை அப்படின்னா, ரிசல்ட் நல்லா வரலன்னா என்னால் யூனிவர்சிட்டி கிடைக்காது, யூனிவர்சிட்டி போக முடியாது. யூனிவர்சிட்டி போக முடியல அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே நான் எஸ்பிஎம் ரிசல்ட்டை வச்சு தான் வேலை தேடணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அண்ட் இஃப் தட் ஹேப்பன்ட், எங்கள் அப்பா மூஞ்சில் நான் திரும்ப எப்படி முடிக்கிறது? பிகாஸ் அவர் ஆரம்பத்துலேருந்து சொன்னார், எஸ்பிஎம்மே உனக்கு போதும், நீ படிக்கிற படிப்புக்கு எஸ்பிஎம் போதும்டா அப்படின்னு சொன்னார். ஸோ இதில் வேறு நான் மெனக்கெட்டு எஸ்டிபிஎம் வரைக்கும் வந்து ஃபெயில் ஆகி திரும்பவும் எஸ்பிஎம் வச்சு தான் எஸ்பிஎம் ரிசல்ட் வச்சு தான் நான் வேலை தேடணும் அப்படின்னா அதுக்கு எங்கள் அப்பா இன்னும் கோவப்படுவார். ஸோ நான் யோசித்தேன், படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. பட் எனக்கு தான் அது பழக்கம் இல்லையே. நான் தான் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 1 up to form 5 படித்ததே இல்லை. எக்ஸாம்னா தான் படிப்போம், மற்ற டைமில் நம்ம படித்ததில்லை. ஸோ எப்படி படிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, that was the turning point. So that form 6, the 1.5 year, that was the turning point. So that was the first time I stayed in somebody's house apart from my own parents' house. ஸோ பேரண்ட்ஸ் கூட இருந்த வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் அவங்களுக்கு நம்மளை பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்ம எது செஞ்சாலும் ஏற்றுக்குவாங்க, அடிப்பாங்க. பட் ஸ்டில் ராத்திரியான சோறு போடுவாங்க, புக்கு வேணும்னு சொல்லி கேட்டோம்னா காசு கொடுப்பாங்க. பிகாஸ் நம்ம வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் இதே மாதிரி ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் போய் நம்ம இருக்கும்போது நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. பட் அந்த விஷயம் வந்து எனக்கு அந்த வயசில் எட்டலை, என் மூளைக்கு எட்டலை. ஸோ நான் என்ன நினச்சேன், சொந்தக்காரங்க அப்பாவும் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு நிறையா. ஸோ அந்த ஃபேவர் அவங்க ரிட்டர்ன் பண்ணி பண்ணுற மாதிரி என்னையும் பார்த்துக்குவாங்க அந்த 1.5 வருஷம் அப்படின்னு நினச்சி தான் நான் அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணேன். பட் ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் they started to showing their colors. ஸோ லைக், நீ வந்து இங்கே இருக்க, உங்கள் அப்பா காசு கொடுக்க மாட்டுறாரு, எங்கள் காசில் தான் நீ வாழ்ந்துட்டுருக்க, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துச்சு. இமோஷனலி, மென்டலி டேமேஜ். இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் மேபி அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் அந்த டைமில் இருந்த சுச்சுவேஷன் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்கள எதிர்த்தும் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன். இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்பாக்கிட்டையும் கேட்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். நான் அப்பாட்ட சொன்னேன்னா அவர் சொல்லுவார், நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே, நீ தானே ஃபார்ம் 6 போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஃபார்ம் 6 விட்டுட்டு வந்துட்டு சொல்லிடுவார். இங்கே சொந்தக்காரவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணவும் முடியாது. பிகாஸ் they are doing favor to me. என்ன இவன் அவங்க ஏசுனாலும் அவங்களும் என் பேரண்ட்ஸ் மாதிரி சோறு கொடுக்குறாங்க, தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க வேறு. ஸோ அவங்கக்கிட்ட நான் போயிட்டு இது வேணும் அது வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு 6 மாதம் முடிஞ்சிச்சு லோவர் 6 அண்ட் த ரிசல்ட் வாஸ் டெரிபிள். ஸோ அந்த ரிசல்ட் எடுத்த டைமில் ஐ ஹேட் ஒன் ஃப்ரெண்ட், அவரும் கொஞ்சம் சுமாரான ஒரு ரிசல்ட். ஸோ அவர் வந்து என்கிட்ட சொன்னார், ப்ரோ, ஐ நோ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மை பிரதர்ஸ், அவங்களாம் எஸ்டிபிஎம் செஞ்சாங்க, இதே ஸ்கூலில் தான் எஸ்டிபிஎம் செஞ்சாங்க. பட் ஒருத்தர் முடி வெட்டிக்கிட்டு இருக்காரு பாபரா, ஒருத்தர் வந்து லோரி ஓட்டிகிட்டு இருக்காரு, நம்ம லைஃப்பும் இப்படி ஆயிருமோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல,
பட் எனக்கு இந்த லைஃப் இந்த மாதிரி ஆணுச்சுன்னா நான் எப்படி எங்கள் அப்பாட்ட போய் பதில் சொல்ல போகிறேன்? அந்த ஒரு சிச்சுவேஷனில் தான் நான் இருந்தேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு 6 மாதம் முடிஞ்சு பரவாயில்ல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம படிக்கணும். ஏன் அப்படின்னா 1.5 வருஷம் நான் அங்கே இருக்க போகிறேன். இஃப் லெட்ஸ் சே நான் அங்கே போய் இருக்கிற ஒரே நோக்கம் நல்ல ரிசல்ட் எடுக்கணும் எஸ்டிபிஎம்ல அண்ட் யூனிவர்சிட்டி போகணும். அது நடக்கலை அப்படின்னா அந்த 1.5 வருஷம் நான் அங்கே இருந்ததுக்கு பலன் எதுவுமே இல்லாமல் போயிடும். நான் பட்ட வேதனை, அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஸோ இது எதுவுமே யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ இவ்வளோ வேதனைப்பட்டு இவ்வளோ கேவலப்பட்டு ஒருத்தவங்க வீட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதோட ஒரே ரீசன் எஸ்டிபிஎம் செய்யணுன்ற ஒரு ரீசனுக்காக தான் அவ்வளவும் நான் கோ த்ரூ பண்ணிட்டு வந்தேன். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு 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 எண்டிங் கிடைக்கணும், ஒரு ஹாப்பி எண்டிங் கிடைக்கணும், ஒரு நல்ல ரிசல்ட் வரணும் அப்படின்னா நான் எஸ்டிபிஎம் நல்லா செய்யணும். தட் வாஸ் த ஒன்லி எய்ம் ஐ ஹேட். 1.5 years did that. The first 6 months நான் ரியலைஸ் பண்ணல, பட் அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் அப்பர் 6 நான் படித்தேன். எப்படி படித்தேன்னா சண்டே யூஸ்வலி சாட்டர்டே ஃப்ரைடே ஸ்கூல் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துடுவேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துடுவேன். சாட்டர்டே அண்ட் சண்டே அம்மா வீட்டில் இருப்பேன். சண்டே நைட் திரும்ப நான் பஸ்ஸு ஏறி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ த சண்டே நைட் இஸ் கான். மண்டேல இருந்து மண்டே ஒரு சப்ஜெக்ட் படிப்பேன், டியூஸ்டே ஒரு சப்ஜெக்ட், வெனஸ்டே ஒரு சப்ஜெக்ட், தேர்ஸ்டே ஒரு சப்ஜெக்ட். ஸோ ஐ டுக் 4 courses, 4 subjects in my STPM. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு சப்ஜெக்ட் படிப்பேன். ஃப்ரைடே ஸ்கூல் முடிஞ்சோடனே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ இந்த 4 நாள் நான் அங்கே இருந்தது படிக்கிறதுக்கு மட்டும்தான். படிப்பேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போவேன். திரும்ப வீட்டுக்கு வந்தேன்னா நேப் எடுப்பேன், எந்திரிச்சு சாப்பிட்டு திரும்ப படிப்பேன். இதுதான் ரூட்டீன் ஃபார் த 4 days. ஐ ஸ்டடிட் லைக் ஹெல். பிகாஸ் எனக்கு வேறு எதுவுமே இல்லை. என் மைண்டில் யோசிக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. யார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு எனக்கு டைமும் இல்லை. படிக்கணும் 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 இந்த ஒரே ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் படித்தேன். பிகாஸ் நான் அங்கே இருக்கிறதுக்கு காரணமே படிக்கிறது தான். அந்த ஒரு வேலையை நான் ஒழுங்காக செய்யலைன்னா தென் there's no point I was staying there. அந்த அளவுக்கு வெறித்தனமாக நான் படித்தேன். த அப்பர் 6 மிட்டம் ரிவ்யூவில் வந்து மிட்டம் எக்ஸாம் ரிசல்ட்டில் வந்து I was top in the class. ஸோ what happened was அதுக்கு முன்னுக்கு கிளாஸில் டாப்பில் இருந்தவங்கலாம் என்னை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. இவன் போன எக்ஸாமில் ரொம்ப டெரிபிளான ரிசல்ட் எடுத்தவன், ஹவு கம் he managed to get a top first rank in the class. அவங்க என்ன நினச்சான்னு எனக்கு தெரியல. அண்ட் ஐ never even thought of clarify that to them. ஸோ நான் என் மைண்டில் என்ன நினச்சதுன்னா, நான் கோ த்ரூ பண்ணுற வேதனை என் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் பேரண்ட்ஸுக்கும் தெரியாது, ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாது. இதை நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை, சொல்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை. பிகாஸ் எஸ் ஐ சே என்னோட சர்க்கிள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சைனீஸ். அவங்ககிட்ட போயிட்டு நான் எப்படி சொல்கிறது, என்னோட சொந்தக்காரங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னு. யூசி. ஸோ அது எல்லாமே என் உள்ளுக்கே தான் இருந்துச்சு. பிஎல்கேல இருக்கும்போது ஃபியூ சாங்ஸ் நம்ம கேட்டிருப்போம், மலே சாங்ஸ் அண்ட் ஸோ ஆன். அண்ட் சின்ஸ் ஐ வாஸ் ஃப்ரம் சைனீஸ் ஸ்கூல், அந்த சைனீஸ் ஸ்கூலில் வந்து மலேஸ் தான் வந்து அதிகமாக இருந்தாங்க, சைனீஸ் வந்து கொஞ்சம் குறவாக இருப்பாங்க. மலேஸ் த ஹைலி பாப்புலேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் அவங்க கூட பழகும்போது நிறைய மலே சாங்ஸ்லாம் பாடுவேன். சேம் கோஸ் டு when I went into the secondary school. ஸோ பிஎல்கேலையும் சில சாங்ஸ்லாம் பாடுவோம். ஸோ சம்டைம்ஸ் பிஎல்கேன் மெமரிஸ் வரும்போது இந்த சாங்ஸ் தான் வந்து கேட்டுக்கிட்டு அழுந்துட்டு அப்படியே படுத்துருவேன். இங்கே ஃபேமிலியில் அந்த சொந்தக்காரங்களில் இருக்கிற சுச்சுவேஷனில். ஸோ அவங்கள வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன். அவங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி. பேரண்ட்ஸ், என்னோட பேரண்ட்ஸ் ஏதாச்சும் ஃபைனான்ஷியலி கொடுத்து உதவ மாட்டாங்களான்னு ஒரு தாட். இல்லை உண்மையாலுமே நான் அவங்க கூட இருந்தது அவங்களுக்கு பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. வாட் எவர் த ரீசன் வாஸ், எனக்கு வேறு வழி இல்லை. வேறு எங்கேயும் போய் நான் படிக்கவும் முடியாது. அந்த ஸ்கூலில் நான் படித்து தான் ஆகணும். அதனால தான் என்னாலும் சரி ஒரு 6 மாதம் கோத்ரூ பண்ணிட்டோம், இன்னொரு 12 months தானே, அப்போ 6 முடிச்சுட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி யோசிக்க வேணாம், அந்த தாட்டில் தான் வந்து நான் படித்தேன். அதான் சொல்கிறேன்ல, வெறித்தனமாக நான் படித்தேன். அண்ட் அப்போ தான் எனக்கு தெரியும் படித்தா நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும்னு. when I was in upper 6. ஸோ இந்த ஒரு தாட், இந்த ஒரு ரியலைசேஷன் வந்து எனக்கு ஏர்லியாக வந்துருந்துச்சுன்னா, ஹவ் ஏர்லி ஐம் டாக்கிங் அபவுட் யூபிஎஸ்ஆர், மேபி ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 இந்த டைமில் எனக்கு வந்துருந்துச்சுன்னா மேபி ஐ வுட் ஹவ் டன் பெட்டர் இன் மை எஸ்பிஎம். ஸோ நல்ல ரிசல்ட் எடுத்துருக்கலாம், நல்ல காஸ் செஞ்சுருக்கலாம். பட் ஸ்டில் ஐ திங்க் தட் இட்ஸ் நாட் டூ லேட். ஈவன் லோ 6 போனாலும் பரவாயில்ல, அப்பர் 6 ஐ மேனேஜ் டு பிக் அப்
ஸோ அப்போ 6ல் நான் படிச்சது தான் I did well. So I got the first rank. Some students they not happy. They were not happy with me. That like கீழே இருந்தானே இவன் சடன்லி இவர் மேலே வந்துட்டாரு. சமம் நான் வந்து டியூஷன் போகல. அவங்க எல்லாரும் டியூஷன் போவாங்க. டியூஷன் போவான் எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தான் அப்படின்னு. ஸோ அவங்ககிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரியல. நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஸோ நான் படித்தேன். என் மைண்டில் இருந்த ஒரே விஷயம், இந்த ரேங்க்கை நான் மெயின்டைன் பண்ணணும்னு இல்லை, எண்ட் ஆஃப் த டே STPM ரிசல்ட் நல்ல ரிசல்ட் நான் எடுக்கணும், நான் யூனிவர்சிட்டி போகணும். அப்போ தான் வந்து நான் ஃபம்சி செஞ்சது எந்த அளவுக்கு ஒர்த்ஃபுல் அப்படின்னு அப்பாட்ட நான் சொல்ல முடியும், எங்கள் அம்மாட்ட சொல்ல முடியும். அப்போ தான் அவங்களுக்கு புரியும், ஓகே மகன் வந்து தப்பான ஒரு டிசிஷன் எடுக்கலை. STPM செஞ்சுருக்காரு, அவரோட சொந்த டிசிஷன் தான், பட் ஸ்டில் அவர் நல்லா செஞ்சுருக்காரு, நல்ல ரிசல்ட் எடுத்திருக்காருன்னு அவங்களும் பெருமைப்படுவாங்க. நான் எடுத்த டிசிஷனுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் தான் நான் படித்தேன். அண்ட் தென் ஐ காட் குட் ரிசல்ட். அந்த another 1 year upper 6 முடிச்சுட்டு ஐ went back to my home. பார்ட் டைமாக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன் while waiting for my STPM result. அட்லீஸ்ட் அந்த ஒரு few months I managed to contribute some amount to my family. But then what happened was, நான் December 2009 STPM படித்து முடித்தேன், எக்ஸாம் எல்லாம் முடிச்சிட்டேன். The result release was in February. I was top student in the school. My CGPA was 3.25, 3.249 to be exact. I shared the result with 2 other students. இன்னொரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் நானும் நாங்கள் 3 பேர் சேம் ரிசல்ட். So anyhow the result was the highest, the best result for the school. But what happened was, a week before my result was announced, my father passed away. ஸோ நான் படித்தேன்னு தான் அவருக்கு தெரியும், நான் தான் அந்த ஸ்கூலில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவருக்கு தெரியாது. மேபி until now. ஸோ இன்னமும் எங்கள் அப்பாவுக்கு நான் பட்ட வேதனை தெரியாது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன்னு அவருக்கு தெரியாது, நான் தான் அந்த ஸ்கூலில் டாப் ரிசல்ட் எடுத்தேன்னு அவருக்கு தெரியாது. ஸோ அப்பா இறந்துட்டார். பட் அப்பா இறந்த டைமில் நான் STPM ரிசல்ட் இன்னும் வரல. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ஹோப்பிங் தட் பார்ப்போம் லைஃப் எங்கே போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தேன். பட் அட் தட் மூமெண்ட் இட்ஸெல்ஃப், அப்பா இறந்து வீட்டில் இருக்காரு. அப்போ கூட சொந்தக்காரங்க சொன்னாங்க, நீ படித்தது போதும் பிரகாஷ், அப்பாவும் இறந்துட்டாரு, இதுக்கு மேலேயும் நீ என்ன படிக்க போகிற, அதான் STPM முடிச்சிட்டிங்களே, வாட் எவர் த ரிசல்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வேலைக்கு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது சரி பார்ப்போம் ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் இருந்தேன். பட் அந்த இடத்துல என்னோட அத்தை வந்து என்கிட்ட சொன்னாங்க, அப்பா இறக்கும்போது, அவர் ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்கும்போது அப்பா அத்தைகிட்ட சொல்லியிருக்காங்க, அவன் யூனிவர்சிட்டி போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு தான் STPM படிக்கிறான், ஸோ என்ன இருந்தாலும் அவன் ஒரு யூனிவர்சிட்டி கிராஜுவேட் ஆகணும், பட்டதாரி ஆகணும் அப்படின்னு அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இது வந்து எனக்கு தெரியாது, பிகாஸ் அப்பா ஹாஸ்பிட்டல் இருந்த டைம் என்னால் போய் பார்க்க முடியல. ஸோ அந்த டைமில் என்னோட சொந்தக்காரவங்க, நீ STPMோட போதும், இதுக்கப்புறம் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லும் போது எங்கள் அத்தை வந்து என்கிட்ட சொன்னாங்க, மற்றவங்க என்ன சொன்னாலும் நீ கேட்காத பிரகாஷ், உங்கள் அப்பா என்கிட்ட சொல்லிட்டு போனார், நீ வந்து ஒரு பட்டதாரி ஆகணும் அப்படின்னு. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சு STPM என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்பாவோட ஃபினரல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. த ஃபாலோவிங் வீக் STPM result was announced. I was the top student. அழுவுறதா இல்லை டாப் ஸ்டூடெண்ட் ஆயிட்டுன்றதுக்காக சந்தோஷப்படுறதா அப்படின்னு எனக்கு தெரியல. You see, I'm talking about an incident happened 17 years ago. இப்பவும் இன்னமும் எங்கள் அப்பாவை நினச்சா எனக்கு அழுக வரும். பிகாஸ் அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் நான் எதுக்குமே யூஸ் ஆகாத ஒரு சன்னா தான் அவர் என்னை பார்த்தாரு.
நான் இப்போ ஒரு யூனிவர்சிட்டி லெக்சராக இருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சுன்னா ஐ டோன்ட் நோ வாட் ஹி வில் சே ஓ வாட் ஹி வில் ஃபீல். பட் அவர் எப்பயுமே என் கூட இருக்காருன்னு நான் ஒரு நம்பிக்கையில் தான் லைஃப் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அப்பா அத்தைக்கிட்ட என்ன சொன்னாருன்னா, அவன் ஒரு பட்டதாரி ஆகணும், ஸோ அதை மட்டும் நீங்கள் மேக் ஷூர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பா போயிட்டார். HCM ரிசல்ட் வந்துச்சு, எனக்கு வந்துச்சு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துச்சு, த அதர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எல்லோரும் யூபியூவில் அப்ளை பண்ணோம், என்னென்னமோ கோர்ஸ் அப்ளை பண்ணோம். somehow we gotten into யூனிவர்சிட்டி கிடச்சிச்சு. இப்போ யூனிவர்சிட்டிக்கு போனோம், யூனிவர்சிட்டியில் போய் டிகிரி செஞ்சோம். இப்போ யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, யூனிவர்சிட்டியில் வந்து டிகிரி இருக்குது, அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி இருக்குது. அப்பா வந்து பட்டதாரி ஆகுன்னு சொன்னார், பட் எந்த லெவல்னு சொல்லலையே. ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சது வந்து டிகிரி தான், மாஸ்டர்ஸ் பிஹெச்டி இருக்குன்னு அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா மேபி த ஹையஸ்ட் பிஹெச்டி வரைக்கும் நீ படிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாரோ அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ தட் மூமெண்ட் ஐ டிசைடட் தட் என்னாலும் சரி டிகிரி முடிப்போம், வேலை செய்வோம், பட் ஒன் டே சம்ஹவ் ஐ வில் டூ பிஹெச்டி அப்படின்னு ஒரு தாட் வந்து என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. டிகிரி முடித்தேன், இட் வாஸ் நைஸ் ஜேர்னி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்கள்ல, that was the word I learned during university. பல்கலைக்கழகம்ன்றது தமிழில் யூனிவர்சிட்டின்றது தமிழ் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்கன்னு அது அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ படித்தேன், நல்லா படித்தேன், முடிஞ்ச அளவுக்கு படித்தேன். யூனோ டிகிரி இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த சிஜிபிஏ, நம்ம நிறைய லேர்ன் பண்ணுற திங்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹவு வி பில்ட் அவர் செல்ஃப் வித் த ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில், டீம் ஒர்க் அண்ட் ஸோ ஆன். ஸோ நல்லா புரிஞ்சு ஐ டிட் வெல், 3 point something was my CGPA. தென் ஒரு தாட் வந்துச்சு, ஓகே why don't we further masters அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. I was already working in one company at that time, but then அந்த கம்பெனி அந்த ஜாப் வந்து நான் படித்ததுக்கு வந்து மேட்ச் ஆகலை, அந்த அளவுக்கு மேட்ச் ஆகலை. ஸோ ஐ டிசைடட் டு ரிசைன் அண்ட் தென் பார்ட் டைமாக மாஸ்டர் செய்யலாம், வேற ஒரு ஜாப் தேடிக்கிட்டே பார்ட் டைமாக மாஸ்டர் செய்யலாம்னு சொல்லிட்டு ஐ ஃபர்தர் மை மாஸ்டர்ஸ் இன் UPM itself. My degree was in UPM, Bachelor of Communication, major in broadcasting, master was in corporate communication. ஸோ அந்த கோர்ஸ் செஞ்சேன், பார்ட் டைமாக செஞ்சுட்டு இருந்தேன். தென் அந்த டைம் ஆல்ரெடி அன்எம்ப்ளாய்ட், அந்த இருந்த ஒரு ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் பண்ணிவிட்டு வேற ஒரு ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் அந்த வேறு ஜாப் கிடைக்காமையே அந்த ஒரு இருந்த ஜாப்பை ரிசைன் பண்ணிவிட்டு ஐ ஃபர்தர் மை மாஸ்டர்ஸ் பார்ட் டைமாக. ஸோ வேறு ஒரு ஜாப் கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த ஜாப்பை ஏர்லியாக ரிசைன் பண்ணிட்டேன். பட் ஐ வாஸ் அன்எம்ப்ளாய்ட் ஃபார் 5 months. அந்த 5 monthsல மோர் தென் 100 இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணியிருப்பேன். ஒரு ஜாப் கிடச்சிச்சின்னா will be useful for me to pay my fees for the PTPD, for the masters and everything. My degree was PTPDN, masters வந்து I got migraine, luckily I got migraine at the time. ஸோ அப்போ வந்து ஜாப் தேடிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பிகாஸ் டிகிரி முடிச்சு விதின் 1 or 2 months I got a job. After my graduation I jumped into another job. ஸோ அவ்வளோ ஈஸியாக எனக்கு ஜாப் கிடச்சிச்சு அந்த டைம். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இந்த ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு ஐ கேன் லுக் ஃபார் another ஜாப் while doing my masters பார்ட் டைம். இன்னொரு ஜாப் செஞ்சுக்கலாம், தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்டில் தான் நான் ரிசைன் பண்ணிவிட்டு I was doing my masters. But that time it was difficult. என்னோட மேபி பிகாஸ் I was too over confident, so I was unemployed for 4 to 5 months. ஜாப் இல்லை. I was survive with the salary that I get from the previous job. அந்த டைம் என்னோட லெக்சரர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார், அவர் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்தார், ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ he asked me to do some part time job with him while I was looking for another job. ஸோ அவர் ஆஃபீஸ்லேயே ஸ்டே பண்ணிடுவோம், நானும் another Malay friend. ஸோ 2 பேரும் வேலை தேடிக்கிட்டே அவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டே we were finding for some other jobs. ஸோ அந்த டைமில் தான் எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கிடச்சிச்சு. அந்த இன்டர்வியூவில் எனக்கு ஒரு ஜாப்பும் கிடச்சிச்சு and they offered me the job, but at the same time I got another interview to attend at Ipoh. So that time I was still in Sri Sardang near UPM. So அங்கேயே இருந்துக்கிட்டு, because I was doing my masters there, ஸோ அங்கேயே ஒரு வேலை கிடச்சிச்சுன்னா அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு வேலைக்கு போய்கிட்டு மாஸ்டர் செஞ்சுட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு me and my friend, both of us, நம்ம அந்த somewhere near UPMலேயே ஸ்டே பண்ணியிருந்தோம். So that time I got a job. The job offer was confirmed. Somewhere in Sri Kembangan ஒரு ஜாப் கிடச்சிருச்சு.
But at the same time, I had to attend another interview at இப்போ. அந்த ஜாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் பிளான்டேஷன். ஸோ ஐம் கோயிங் பேக் டு எஸ்டேட். ஸோ எஸ்டேட்டில் நம்ம பேரண்ட்ஸ் லேபராக இருந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த அசிஸ்டன்ட் மேனேஜராக ஆனால் என்ன இருக்கும், அப்படி என்ன இருக்கும் அந்த ஜாப்பில்? பிகாஸ் நம்ம எஸ்டேலேருந்து வந்தவங்களுக்கு, எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் மேனேஜர் பொசிஷன்னா அது எவ்வளோ ஒரு ஹையான பொசிஷன். அசிஸ்டன்ட் மேனேஜர்னா அது இன்னும் எவ்வளோ, மீன் அசிஸ்டன்ட் மேனேஜர் இஸ் ஹை இனஃப், அதை விட இன்னொரு ஹையர் பொசிஷன் இஸ் மேனேஜர். ஸோ இந்த பொசிஷன் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம். அதுவும் இல்லாமல் எஸ்டேலேருந்து வந்த எனக்கு அது ஒன்று ஒரு புது விஷயமா இருக்குது அதில். அதனால அந்த ஜாப் என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஐ டோல் திஸ் ஜாப் ஆஃபர் டு பி ஆன் ஹோல்ட். இது நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைங்க. ஐம் அட்டெண்டிங் another interview in இப்போ. அந்த இன்டர்வியூ ரிசல்ட் கிடச்சதுக்கப்புறம் ஐ வில் கிவ் யூ கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க கேட்டாங்க, வி ஆர் ஆல்ரெடி ஆஃபரிங் அ ஜாப், why you still want to attend another interview? ஸோ நான் சொன்னேன், இல்லை ஐ லைக் த ஜாப், ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் ஹவ் த ஜாப் ஒர்க்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ நான் இன்டர்வியூ போனேன், கேடிஎம்மில் தான் போனேன். And then after the interview, I told them, I really like this job, so can you give me the result on the same day, the interview result? They say, we will try, but maybe we will call you later and let you know. So on the same day, கேடிஎம்மில் திரும்ப வந்துட்டு இருக்கும்போது அவங்க they updated me the result. They say, we will hire you, but you need to wait for maybe another few more months. Because it's an estate job, they will assign me to any estates in Peninsular Malaysia. So they say, we need to see first which estate we're going to assign you. So நான் வெயிட் பண்ணேன். ஸோ another 1 month plus I was unemployed. அந்த ஒரு ஜாப் ஆஃபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த காலிங் லெட்டருக்காக. இந்த ஆஃபர் மீ அ ஜாப் கிடச்சிச்சு. July 1st I joined the job, assistant plantation manager with Kuala Lumpur Kepong Berhad in Perak. ஐதாவான்ற ஒரு ஸ்மால் டவுன், அந்த இடத்துல ஒரு எஸ்டேட், அங்கே நான் அசிஸ்டன்ட் பிளான்டேஷன் மேனேஜராக போனேன். ஸோ அந்த ஃபீலிங் வாஸ் டிஃப்ரெண்ட். நான் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராகவும் ஐ சி சம் அதர் ஒர்க்கர்ஸ். ஸோ அந்த எஸ்டேட் வந்து நியர் டு கம்போங். ஸோ அங்கே மலேஸும் இருப்பாங்க, மெஜாரிட்டிஸ் ஆர் மலே ஒர்க்கர்ஸ். லோக்கல் இந்தியன்ஸும் இருப்பாங்க, அண்ட் ஃபாரின் இந்தியன் ஒர்க்கர், பங்களாதேஷி அண்ட் இந்தோனேஷியன்ஸ், they were all there. So it was nice, the job was very good, very nice. They paid me very good salary, 6 months bonus. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் my master's still going on. So I was thinking, should I continue my master's? Because நான் ஆரம்பத்தில் வந்து நியர் யூபிஎம் ஜாப் தேடிக்கிட்டு இருந்தேன் பிகாஸ் ஆஃப் மாஸ்டர்ஸ். ஸோ இப்போ எனக்கு கிடைச்ச இந்த எஸ்டேட் வந்து ஃபார் அவே ஃப்ரம் யூபிஎம், பேரா. ஸோ அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வரணும் ஃபார் த வீக்கெண்ட் கிளாஸஸ் ஃபார் திஸ் மாஸ்டர்ஸ். When I already got this kind of job with the assistant manager position, with the salary, with the bonus, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ட்ராவல் பண்ணி மாஸ்டர் செய்யணும் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. பட் அந்த டைம் that time was still my girlfriend. Now she's my wife. ஸோ அவங்க சொன்னாங்க, உன்னோட பழசு நீ மறந்துட்ட போல இருக்கு, ஸோ அதனால தான் கொஞ்சம் காசு கிடச்சோடனே நீ வந்து பழசை மறந்துட்ட, மாஸ்டர் செய்ய வேணான்னு உனக்கு தாட் வருது. ஸோ திங்க் அகெயின், see where you started, where you were before this, and reconsider whether you want to drop your master studies or not அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு டர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு, அவங்க கேட்ட கேள்வி, அவங்க சொன்ன வார்த்தைகள். அப்போ நான் நினச்சேன், ஆமாம் உண்மைதான், நமக்கு தான் பிஹெச்டி செய்யணும்னு ஒரு தாட் இருக்குல்ல, ஸோ மாஸ்டர் செஞ்சால் தான் நாங்கள் போக முடியும். நோ மைண்ட், பரவாயில்ல, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒன்ஸ் இன் அ மந்த் தான் நான் ட்ராவல் பண்ணோம் ஃப்ரம் பேரா டு யூபிஎம் ஃபார் த மாஸ்டர்ஸ் கிளாஸஸ். ஸோ ஐ டிசைடட் டு ட்ராவல் பை பஸ். ஒரு ஃபியூ டைம்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தேன். That year, 2014, end of the year, December, I managed to get a car for myself. ஸோ கார் வந்ததுக்கப்புறம் கிளாஸஸ்க்கு ட்ராவல் பண்ணுறது ஈஸியாக போச்சு. ஸோ 2015 மாஸ்டர்ஸ் முடிஞ்சிருச்சு. மாஸ்டர்ஸ் முடிஞ்சோடனே immediately I started look for another job. பிகாஸ் நான் பிஹெச்டி செய்யணும் அப்படின்னா ஐ நீட் டு பி சம்வேர் இன் கிளாங் வேலி. அங்கே தான் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அங்கே தான் ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நான் பிஹெச்டி செய்ய முடியும். அண்ட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ மை பிஹெச்டி இன் யூபிஎம். பிகாஸ் டிகிரி கொடுத்த யூபிஎம், மாஸ்டர்ஸ் கொடுத்த யூபிஎம், பிஹெச்டி கொடுக்காதா அந்த ஒரு தாட்டில். அண்ட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் த யூபிஎம் இஸ் ஸ்டாண்ட் ஃபார் யூனிவர்சிட்டி பிரகாஷ் முத்துராஜன். ஸோ அந்த ஒரு தாட்டில் அதே யூபிஎம்மில் நான் பிஹெச்டி செய்யணும் அப்படின்ற ஒரு தாட்டில் நான் வேறு ஜாப் தேட ஆரம்பித்தேன். சம்வே நியர் யூபிஎம் ஒரு வேலை கிடச்சுன்னா அங்கே வந்து வேலை செய்யலாம்.
அண்ட் தென் அட் த சேம் டைம் வேலை செஞ்சுக்கிட்டே யூபிஎம் கிட்ட இருக்கனால பிஹெச்டி செய்யலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் நான் வந்தேன். எனக்கு ஒரு ஜாப் கிடச்சி, லெக்சரிங் ஜாப், காலேஜ் நியர் யூபிஎம். பட் தென் அந்த காலேஜ் வந்து நான் லெக்சரராக இருக்கும்போது ஐ நோட்டீஸ் தட் மை ஒர்க் லோட் வாஸ் குவைட் ஹெவி. எனக்கு பிஹெச்டி பற்றி யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் another job. But this time I didn't resign this job because I learned from experience. ஒரு ஜாப் கிடச்சதுக்கு அப்புறம் இதை நம்ம ரிசைன் பண்ணலாம், அது வரைக்கும் நம்ம இந்த ஜாப்லேயே இருப்போம், பிஹெச்டியை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பிஹெச்டிக்கு எங்கே அப்ளை பண்ணலாம், ஐ வாஸ் பிகாஸ் மை மைண்ட் தட் பிளேஸ் வாஸ் வெரி க்ளோஸ் டு யூபிஎம். நான் வேலை செஞ்ச அந்த காலேஜ் வெரி க்ளோஸ் டு யூபிஎம். ஸோ என்னோட மைண்ட் செட் வந்து என்னென்னா, இஃப் ஐ கேன் கெட் another job somewhere nearby, I can continue my PhD in UPM itself. ஸோ அந்த ஒரு தாட்டில் இருக்கும்போது then I realized இந்த ஜாப்ல இருந்தோம்னா பிஹெச்டி செய்ய முடியாது. ஸோ நான் வேறு ஜாப் தேடணும். ஸோ ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் சம் அதர் ஜாப்ஸ். அந்த டைம் தான் I got to know that one of my master's classmate, he gotten a job in Utah, University Tunku Abdul Rahman, Perak. And I got to know as well that அங்கே லெக்சரர் ஆகணும் அப்படின்னா பிஹெச்டி செய்யணும். பிஹெச்டி செஞ்சால் தான் they will hire you and you have to sign an agreement that you must do a PhD. ஸோ அந்த ஒரு கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் பிஹெச்டி செய்யறதுக்கும் வாய்ப்பு கொடுத்து ஒரு ஜாப்பும் கொடுப்பாங்கன்னா அது தட்ஸ் வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். சரி பரவாயில்ல. பட் த இன்ஸ்டிடியூஷன் இஸ் இன் கம்பா, பேரா அகெயின். ஸோ இவங்க மை 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 வைஃப் தட் டைம் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அகெயின் ஷி ஆஸ்க் மீ, நீங்கள் இப்போ தான் பேராலேருந்து இங்கே வந்தீங்க, யூ வாண்ட் கோ பேக் டு பேரா அகெயின், இது ஓகேவா? Why don't you think that you are keep jumping here and there just because of this PhD? So I told her this is my dream and இந்த ஒரு வாய்ப்பு இன்னொரு தடவை கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. எதுவுமே தெரியாமல் ஒரு அசிஸ்டன்ட் பிளான்டேஷன் மேனேஜர் ஜாப்புக்கு நான் போனேன் இவ்வளோ தூரம் ஃப்ரம் யூபிஎம் டு பேரா. அட்லீஸ்ட் இப்போ பிஹெச்டி செய்ய போகிறேன்ற ஒரு தாட்டில் நான் போகிறேன். அட்லீஸ்ட் ஐ ஹேவ் அ பெட்டர் மைண்ட் செட், கிளியர் ஐடியா நவ் கம்பேர்ட் டு ஃபியூ இயர்ஸ் பேக். ஸோ அந்த ஒரு தாட்டில் ஐ ரிசைன் திஸ் ஜாப். I sign up at University Tunku Abdul Rahman, Kampa, Perak campus. So when I sign up, they said you must do a PhD. I was very happy. I said no worries. This is what I was looking for. And they say you must complete it within 4 years, and we will give you scholarship for that 4 years. After that, you have to pay your own money. I said okay, fine. This is what I wanted to do. So 4 years, I told them fine. I will try my best to get it done within 4 years. So on the 4 years, I PhD முடிச்சிட்டேன். And I was fully funded, so I no need to pay even a single cent for that PhD. And the 4 years on, அங்கே தான் வேலை செஞ்சுட்டு start from 2016 up to now, I'm still serving at University Tunku Abdul Rahman. I'm so proud with the institution. அவங்க எங்கே பிஹெச்டி செய்யலாம் அப்படின்னு நான் தேடிட்டு இருந்த டைமில் எனக்கு ஜாபும் கொடுத்து பிஹெச்டி செய்யறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தனால I'm always grateful to them. So that's why before that institution, நான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் எல்லா கம்பெனியில் வேலை செஞ்சுருப்பேன். பட் நவ் ஐம் க்ளோசிங் டு 9 years சர்விங் இன் திஸ் இன்ஸ்டிடியூஷன், யூனிவர்சிட்டி துங்கு அப்துல் ரஹ்மான். ஸோ திஸ் இஸ் மை ஜேர்னி. அந்த ஒரு ஃபார்ம் 6 இல்லை அப்படின்னா நான் யூனிவர்சிட்டிக்கும் வந்திருக்க மாட்டேன், மாஸ்டர்ஸ்க்கும் வந்திருக்க மாட்டேன், பிஹெச்டிக்கும் வந்திருக்க மாட்டேன். ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன், ஏன் எப்படி நடந்துச்சு எனக்கு எதுவுமே தெரியல. பட் அதுக்கப்புறம் நான் யோசித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. அப்பா இறக்கும்போது நான் யூனிவர்சிட்டி போகணும், பட்டதாரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துருக்காரு. ஒருவேளை அன்னைக்கு என்னோட ரிசல்ட் மட்டும் எஸ்டிபிஎம் ரிசல்ட் டெரிபிளாக இருந்துருந்துச்சுன்னா அவரோட கனவை, அவரோட லாஸ்ட் விஷை வந்து என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஸோ லைஃப் லாங் நான் ரிக்ரெட் பண்ணியிருந்திருப்பேன். லக்கிலி சம்திங் ஹேப்பன்ட் அண்ட் மேட் மீ ஸ்டடி. ஐ டிட் வெல் இன் எஸ்டிபிஎம். ரிசல்ட் பார்க்குறதுக்கு அவர் இல்லை, பட் இருந்தாலும் ஐம் ஷுர் ஹிஸ் பிளெஸிங் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, இஸ் ஆல்வேஸ் வித் மீ. ஸோ இது வந்து என்னோட ஜேர்னி ஃப்ரம் ப்ரைமரி அப் டு பிஹெச்டி. எஸ்டிபிஎம் வாஸ் த டர்னிங் பாயிண்ட். அந்த எஸ்டிபிஎம் இல்லைன்னா என் லைஃப் எங்கேயோ போயிருக்கும். நான் ஐ டோன்ட் நோ, தெரியல, அது நடக்கலை. ஸோ அதனால் எனக்கு தெரியல அது என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு. பட் அந்த எஸ்டிபிஎம்னு ஒரு விஷயம் இருந்தனால தான், அந்த எஸ்டிபிஎம்மில் நான் படித்தனால தான் நல்ல ரிசல்ட் கிடச்சிது. என்னால் அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் பிஹெச்டின்னு வர முடிஞ்சிச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எஸ்டிபிஎம் செஞ்சிட்ருக்கீங்களோ, நீங்கள் வந்து விருப்பப்பட்டு வந்தீங்களா இல்லை வேறு வழியே இல்லாமல் எஸ்டிபிஎம் சூஸ் பண்ணி வந்தீங்களான்னு எனக்கு தெரியல. பட் வாட் எவர் த ரீசன் இஸ், நீங்கள் இருக்கிற இந்த பிளாட்ஃபார்ம்
இஸ் த ரைட் பிளேஸ். ஓகே, நான் இருந்த அதே சுச்சுவேஷனில் தான் இப்போ நீங்களும் இருக்கீங்க. உங்களால் பின்னாலும் போக முடியாது, இதை ஸ்கிப் பண்ணிட்டு வேறு எந்த ஒரு சாய்ஸும் உங்களுக்கு இல்லை. ஸோ எஸ்டிபிஎம்ல நீங்கள் இருக்கீங்களா? டோன்ட் வரி, பி கிரேட்ஃபுல். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு நீங்கள் படிங்க. என்னோட சுச்சுவேஷன் வாஸ் டிஃப்ரெண்ட். நான் ஏன் வந்து என்னோட ரிலேட்டிவ் வீட்டில் வந்து கஷ்டப்பட்டேன் அப்படின்னா, மேபி அந்த கஷ்டம் எனக்கு வராமல் இருந்துருந்துச்சுன்னா, நான் எஸ்பிஎம்ல எப்படி ஜோவியலாக இருந்தனோ, எப்படி ஜாலியாக படிக்காமல் நோட்டியாக இருந்தனோ, அதே மாதிரி தான் எஸ்டிபிஎம்ல இருந்திருப்பேன். எனக்கு ரிசல்ட் நல்லா வந்திருக்காது, ஃபெயில் ஆகிருப்பேன் இவென்ச்சுவலி. ஸோ அந்த ஒரு ரியலைசேஷன் எனக்கு வரணுன்றதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டனோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த கஷ்டப்பட்டனால தான் எஸ்டிபிஎம்ல வந்து நான் நல்லா செஞ்சேன். அதுக்கப்புறம் டிகிரி, மாஸ்டர்ஸ், பிஹெச்டி அப்படின்னு வந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து எஸ்டிபிஎம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ். உங்களுக்கு நான் பட்ட கஷ்டம் இல்லைன்னா, யூ ஷுட் பி மோர் கிரேட்ஃபுல். யூ ஆர் லக்கி, வெரி லக்கி. ஸோ பெயின் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த படிக்கணுன்ற எண்ணம் வரணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. பெயினே இல்லைனாலும் மோட்டிவேஷன் இருக்கணும்ல, லைஃப்பில் முன்னுக்கு வரணும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் இல்லை. என் ஃபேமிலியில் ஐ வாஸ் த ஒன்லி ஒன் டிட் மை டிகிரி. இப்போ வரைக்கும் நான் ஒருத்தன் தான் டிகிரி செஞ்சுருக்கேன் என்னோடய ஃபேமிலிஸில். எங்கள் அம்மாவோட சைடாக இருந்தாலும் சரி, எங்கள் அப்பாவோட சைடாக இருந்தாலும் சரி. ஃபியூ ஆஃப் மை கசின்ஸ் தே டிட் டிப்ளமா. என்னோட யங்கஸ்ட் சிஸ்டர் டிகிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேறு யாருக்குமே டிகிரி இல்லை. ஸோ என்ன ஒரு ரோல் மாடலை வச்சு தான் என்னோட கசின் சிஸ்டர்ஸோட கிட்ஸ் வந்து அவங்க படிக்கணும், படிக்க வைக்கணும், பிரகாஷ் மாதிரி வரணும் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து அவங்க படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு செகண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நான் எடுத்த இந்த பாதை மட்டும் தவறாக போயிருந்துச்சுன்னா, எஸ்பிஎம்மோட நிறுத்தாமல் எஸ்டிபிஎம் வரைக்கும் வந்தேன். நான் சக்ஸஸ் ஆனனால தான் இன்னைக்கு என்ன வந்து ஒரு ரோல் மாடலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாசிட்டிவ் வே. இஃப் லெட்ஸ் சே நான் எஸ்டிபிஎம் போய் நான் ஃபெயில் ஆயிருந்தேன்னா, என்னையும் ஸ்டில் தே வில் யூஸ் மீ as a ரோல் மாடல். பட் ஒரு நெகட்டிவ் வேயாக சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிரகாஷ் பத்தியா, அவங்க அப்பா சொன்னது கேட்காம ஃபார்ம் 6 வரைக்கும் போனான், ஆனால் அவன் ஃபெயில் ஆகிட்டான். ஸோ நீயும் அந்த மாதிரி ஃபெயில் ஆகாத, எஸ்பிஎம் வரை முடிச்சிரு, நிறுத்திடு, அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போயிரு, எஸ்டிபிஎம்லாம் வேணாம், ஃபார்ம் 6லாம் வேணாம் அப்படின்ற ஒரு நெகட்டிவாக என்ன ஒரு ரோல் மாடலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. லக்கிலி கடவுள் புண்ணியம், பாஸ் பண்ணேன், எல்லாத்தையும் படித்து முடித்தேன். ஸோ இப்போ என்னை வந்து அவங்க ஒரு நல்ல வழியில் ஒரு ரோல் மாடலாக யூஸ் பண்ணி அவங்களோட பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீயும் பிரகாஷ் மாதிரி நல்லா படிக்கணும், டிகிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபார்ம் செஞ்சுட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. திஸ் இஸ் யோர் ஒன்லி சாய்ஸ். திஸ் இஸ் யோர் ஒன்லி ட்ரம் கார்ட். திஸ் இஸ் த ஒன்லி டைம் யூ கேன் எக்ஸல் இன் யோர் லைஃப். இந்த ஒரு ஃபார்ம் 6 நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ஒரு நல்ல சாய்ஸ், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நம்ம ஃபியூச்சர் பற்றி பேச வேணாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஃபார்ம் 6ல இருக்கீங்களா, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் 1.5 year and now you are doing it in a trimester base. ஓகே, ஸோ இதில் ஹனிமூன்ன்றது எதுவுமே இல்லை. நீங்கள் அங்கே இருக்கிற அந்த ஒவ்வொரு நாளும் உங்கள் மைண்டில் இருக்க வேண்டியது அந்த 4 சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான். வாட் எவர் சப்ஜெக்ட் தேர் டேக்கிங் நவ், அந்த எஸ்டிபிஎம்ன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். எண்ட் ஆஃப் த டே சிஜிபிஏ த ஹையஸ்ட் as possible, அது மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். 4 flat, அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. You see me as an example. Lower 6 ஃபுல்லாக I don't remember what was my result, but அப்போ 6 படித்தது மட்டும், ஐ மீன் அந்த ஒரு 6 months படித்ததுக்கே நான் கிளாஸில் ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கேன் அப்படின்னா, நீங்கள் 1.5 வருஷம் படிச்சிங்கன்னா, மீன்ஸ் நீங்கள் 1.5 வருஷம் கூட படிக்க வேணாம், ஜஸ்ட் எல்லாமே ட்ரைமஸ்டர் பேஸ் 6 months 6 months 6 months 3 times of 6 months. ஸோ அந்த ஒவ்வொரு 6 monthsம் நீங்கள் உங்களை பெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா, nothing is impossible. You can get a 4 flat. So why I'm saying 4 flat? Because the best you can get, aim for the moon. Okay, என்னோட clause வந்து very simple. People say that shoot for the moon, even if you miss, you will fall among the stars. But my theory is simple. Why you want to miss it? Don't miss it. Why you want to miss it? மிஸ் பண்ணா தானே நீங்கள் ஸ்டாரில் விழுவீங்க. மிஸ் பண்ணாதீங்க. யூ ஜஸ்ட் ஷூட் ஃபார் த மூன். டோன்ட் மிஸ் இட். த மூன் இஸ் யோர்ஸ். ஸோ அந்த ஒரு தாட்டில் நீங்கள் போங்க, படிங்க. 1.5 வருஷம் தான். நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, ஃப்ரம் ப்ரைமரி ஸ்கூல், ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, எத்தனையோ வருஷம் படிச்சிருக்கீங்க. அதெல்லாம் இப்போ வந்து இந்த 1.5 வருஷம் தான். ஸோ அத்தனை வருஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணது வந்து முக்கியம் இல்லை. இந்த 1.5 வருஷம் நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னு தான் முக்கியம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ரிசல்ட் வந்து நல்லா வரும். ஸோ ஜஸ்ட் எய்ம் ஃபார் யோர் 4 flat, get into university,
அட்லீஸ்ட் மினிமம் டிகிரி செய்யுங்க. அந்த ஒரு டிகிரி, அந்த ஒரு எடுகேஷன் மட்டும்தான் உங்கள் லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்லை, உங்களோட ஃபேமிலி லைஃப் ஸ்டைல், உங்களோட எடுகேஷன், உங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாமே மாறும். ஸோ இதை மட்டும் மறந்துடாதீங்க. STPM இஸ் யோர் ஒன்லி சாய்ஸ். STPM பரீட்சை கஷ்டமான பரீட்சை. எல்லாத்துக்கும் அதை எப்படி ஜெயிக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதுக்கு இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து இன்னைக்கு அவரோட பயணத்தை ஷேர் பண்ண டாக்டர் பிரகாஷ். அவர் ஜேர்னி நம்மக்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணலைங்க. அந்த ஜேர்னி நிறைய பிள்ளைங்களை இன்ஸ்பயர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதியிருக்காருங்க. A poor boy's costly dream. Not easy, but with determination you can win. STPM this year நம்ம முடிவு பண்ணிட்டோம். STPM எடுத்துட்டோம். STPMல எது வந்தாலும் சரி 4 flat எடுக்காம விடக்கூடாது. இந்தியர்கள் சாதிக்க பிறந்தவர்கள், நம்மால ஜெயிக்க முடியும். நம்ம நினைச்சோம்னா யாருனாலையும் நம்மளை தடுக்க முடியாது. That is the power of education. That's the power of Indians. And like Dr. Prakash, you too can win. Congratulations again. Thank you very much for supporting and believing that all can become winners. STPM. Let's make sure more of our children do well. Yes, thank you very much. Thank you so much for the opportunity. God bless. This is something that I can contribute to our society. That's what we need. We want more people coming and saying, let's take care by giving hands. Yes. We're not going to just help one child. We're going to help many children. So when I wrote this book, once the book was completed, I was thinking, நம்ம STPM செய்யும்போது இந்த புக் இருந்துருந்துச்சுன்னா பாப்புலர் எடுத்துக்கலாமே. இப்போ அதனால தான் இந்த புக்கை நான் எழுதினேன். Within 5 months the book was completed. என் மைண்டில் இருந்தது only focus for SPM students who thinks that university is not important, and STPM students who's doing STPM, அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த புக்கு போய் சேரணும். கிவ் அப் பண்ணக்கூடாது. டோன்ட் ரிக்ரெட் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ். இப்போவே யூனிவர்சிட்டி எவ்வளோ முக்கியம், டிகிரி எவ்வளோ முக்கியம், SPM எவ்வளோ முக்கியம், STPM எவ்வளோ முக்கியம்னு இப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா they can make the decision now. They can put the effort. எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ, ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட் போட்டு படித்து நல்ல ரிசல்ட் எடுக்கணும். என்னால் பெஸ்ட் ரிசல்ட் எடுக்க முடியல, என்னோட சிப்ளிங்ஸ்னாலும் படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. their times has gone. பட் இப்போ இருக்கிற இந்த கரண்ட் ஜெனரேஷன் அவங்க இதை படிக்கணும். என்னோட சிப்ளிங்ஸுக்கு கிடைக்காத அந்த ஒரு ரிசல்ட், அந்த ஒரு வாழ்க்கை அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற இந்த STPM செய்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான், அந்த ஒரே எண்ணத்தில் தான் இந்த புக்கு நான் எழுதியிருக்கேன். இந்த புக்கு will create more for flat. To get this book, yes, contact Dr. Prakash. Will give you his contact. God bless everyone. We are looking for STPM students who have succeeded. We are looking for you. Come inspire the future generation. ஒற்றுமை நம் பலம், முன்னேற்றம் நம் உரிமை.